சூரியன் அப்படிங்கிறது பெரிய ஒளி பொருந்திய கோள். அது கூட இருக்க கிரகங்கள் எல்லாம் அஸ்தங்கம் ஆயிருக்கும். சரிங்க மேடம், அது அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, சூரியனோட சனி அங்கே வந்து அஸ்தங்கம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குடும்பத்தில் கணவரோட இன்ஃப்ளூயன்ஸை அங்கே எடுபடாது. அவரோட வேலை சம்பாதிக்கிறது மட்டும்தான். புதுக்காரை வாங்குறது, 2 மாதம் ஓட்டுறது, 3 மாதம் ஓட்டுறது, அதை விட்டுட்டு இன்னொரு கார் மேலே ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி இன்னொரு கார் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு அஸ்தங்கம் தான் செய்யும். நம்ம காமனாகவே பார்த்திங்கன்னா வக்ரகிரகம்னாவே ராகு கேது அப்படின்றோம். இதே சனி வக்ரமாக ஆயிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட உழைப்பை எதிர்பார்க்க முடியுமானா பண்ணவே முடியாது. அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ப்ளே பண்ண தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆன்மாவோட ஒரு கனெக்டான ஒரு பலனை வந்து அந்த வக்ரகிரகம் கொடுக்குது. ஒரு ஜாதகத்தில் 4 கிரகம் கூட வக்ரமாக இருக்குது. இப்போ அந்த ஜாதகக்காரர் வந்து இதுக்கெல்லாம் ஏங்கி தான் ஆகணும். ஆனால் ஒரு நாள் அவங்க சாதனையாளர் தான். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி சௌந்தர்யா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதுக்கு வந்து அவங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் காரணம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நேயர்களுக்கு வந்து அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா, வக்ரமாக அப்படின்னா என்ன, அஸ்தங்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அஸ்தங்கமாக இருக்குது, வக்ரமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும், இல்லை நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. அஸ்தங்கம்னா என்ன, வக்ரம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோ தமிழா சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சௌந்தர்யா. எல்லாம் வல்ல உத்திஷ்ட கணபதி எல்லாத்துக்கும் நல்ல வளங்களையும் செல்வ வளங்களையும் கொடுத்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்தங்கம் அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன். அஸ்தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. சூரியன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு, மறைவாயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம அஸ்தங்கம்னு சொல்கிறோம். சூரியன் அப்படிங்கிறது பெரிய ஒளி பொருந்திய கோள். அது கூட இருக்க கிரகங்கள் எல்லாம் அஸ்தங்கம் ஆயிருக்கும். எந்த பாகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூரியன் கூட 3 டிகிரி இல்லை 5 டிகிரிக்குள்ளே இருந்த கிரகங்கள் எல்லாமே வந்து முழு அஸ்தங்கம். அதாவது அதோட ஒளியில் இதோட ஒளியே தெரியல, மறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது. சரிங்க மேடம், அது அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அதனால் எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, சூரியன் கூட சந்திரன் வந்து ஃபுல்லாக அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஒளி வெளியே வருங்களா? வராது. அந்த மாதிரி சூரியன்கிறது வந்து நம்ம அப்பா ஜாதகத்தில் நம்ம சொல்லுவோம். அந்த அப்பா இல்லை அப்படின்னா பரம்பரையிலேயே வந்துட்டு அம்மாவோட கை ஓங்காது, அம்மாவோடைய உந்துதலில் அந்த ஃபேமிலி போகாது, அம்மாவோடைய இதில் போகாது. ஒரு சில குடும்பத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அவங்கெல்லாம் வந்து ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. அம்மா, சித்தி, பெரியம்மா அவங்கெல்லாம் வந்துட்டு சமையல் கட்டை விட்டு தாண்ட மாட்டாங்க. அவங்களுடைய சஜஷன் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் எடுபடவே படாது. அந்த மாதிரி குடும்பங்களில் இருக்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். சூரியனோட சந்திரன் அப்படிங்கிறது அஸ்தங்கமாயிருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று, சூரியனோட சனி அங்கே வந்து அஸ்தங்கமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா வந்து ஓனாக டிசிஷன் எடுப்பார். இதே அவங்க தம்பி, அவங்க கீழே வந்துட்டு ஒரு 4 பேர் தம்பி இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை அவங்க பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒன்று விட்ட பெரியப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா அப்படின்னு, அவங்கெல்லாம் சேர்ந்தே நிற்க மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டதில் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் நில்லுங்கப்பா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னா கூட அதில் ஒருத்தர் எங்கேயா ஓடிடுவார். இந்த பலனெல்லாம் தான் கொடுக்குது அஸ்தங்கம். அஸ்தங்கம் அப்படிங்கிறது அதிக ஒளி பொருந்திய கிரகம் வந்துட்டு அஸ்தமிச்ச கிரகத்தோட பலத்தையும் அதோடைய இதையும் வந்து உறிஞ்சிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே சூரியன் மட்டும்தான் இங்கே வந்து ஒளி பொருந்திய கிரகமா, அது கூட இருக்கிறது மட்டும்தான் பெரிய அஸ்தங்கமா? கிடையாது. சூரியனுக்கு அடுத்தது பெரிய ஒளி பொருந்திய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிர பகவான். சுக்கிரனோட இணைஞ்ச கிரகங்கள் அப்படிங்கிறதும் வந்துட்டு 3க்குள்ளேயோ இல்லை 5க்குள்ளேயோ பாகைக்குள்ளே இருக்க கிரகங்கள் வந்துட்டு அஸ்தங்கம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனால் அதையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தானா, அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் வருமானா? கிடையாது. இப்போ தான் மெயின் இதுக்குள்ளேயே நான் வரேன். நான் சூரியன் கூட புதன் இணைஞ்சிருக்கு, சுக்கிரன் இணைஞ்சிருக்கு, குரு இணைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லை சுக்கிரன் கூடயே குரு இருக்கார். அப்போ அது 2 ஒரு ஒளி பொருந்திய கிரகம் அப்படின்னு 2ஓட ஆற்றலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல தான் அப்பாவோடைய வேலையே இல்லை.
சுக்கிரன்கிறது மனைவி, குருங்கிறது குழந்தைகள். ஒவ்வொரு குடும்பத்தில் கணவரோட இன்ஃப்ளூயன்ஸு அங்கே எடுபடாது. அவரோட வேலை சம்பாதிக்கிறது மட்டும்தான். அம்மா ஒய்ஃப் சொல்கிறாங்களா, சரிம்மா சரிம்மா, குழந்தைங்க சொல்கிறாங்களா, சரிம்மா. அந்த அமைப்பு எப்போ வருது அப்படின்னா இந்த அஸ்தங்கத்தில் தான் வருது. சரிங்க மேம், இப்போ நீங்கள் சொல்கிறது நல்லதில் தானே போகுது. இதே சுக்கிரனும் குருவும் ஒய்ஃபோட இன்ஃப்ளூயன்ஸில், அதாவது சுக்கிரன்கிறது ஒய்ஃபோட காரகத்துவத்தில் மட்டும்தான் இருக்கா? கிடையாது. சுக்கிரன்கிறது தான் பெண்கள். அப்போ அந்த ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் இவர் அடங்கி போவாரா? கிடையாது. இதுதான் எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லேயோ இல்லை அதிகப்படியான பெண்கள் மேலே ஒரு ஈர்ப்புலேயோ கொண்டு போகிறதுக்கான காரணம். ஏன் அப்படி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அங்கே இவங்க அஸ்தங்கம் ஆயிட்டாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவர் கன்னி லக்னமாக இருக்கார், புதன் போய் அங்கே அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இவருடைய மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாயிடுச்சு. இப்போ ஒரு காலி குடத்தில் தண்ணி இருக்குது, நிறை குடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இது பண்ணும்போது காலி குடத்தில் தண்ணி இதாகுங்களா? அந்த மாதிரி இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிரைட்டான ஒரு இதை பார்த்தோம்னா ஈர்ப்புங்கிறது ஏற்படும். இந்த விதி தான் எல்லா இதுலேயுமே செயல்படுது. இப்போ இந்த அஸ்தங்கம் அப்படிங்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரன் அதாவது பெண்கள் மீதான இதே பாசிட்டிவ் பாயிண்ட் தான் பெண் குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் பற்றுதலாக இருக்கிறதுக்கான காரணம், அக்கா தங்கச்சிங்க மேலே நல்லா பாசம் பற்றுதலாக இருக்கிறதுக்கான காரணம். இதே பாசம் பற்றுதல் தான் வெளியவும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக ஆயிடுது. இதே இல்லை, அந்த மாதிரி ஒரு திங்ஸ் இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரகத்துவமும் அவங்களை எடுபடலை அப்படின்னா, காரை வாங்கி மாற்றுறது, புது காரை வாங்குறது, 2 மாதம் ஓட்டுறது, 3 மாதம் ஓட்டுறது, அதை விட்டுட்டு இன்னொரு கார் மேலே ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி இன்னொரு கார் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அஸ்தங்கம் தான் செய்யும். ஓகே, சரி, இப்போ இதனால் என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த அஸ்தமிச்ச கிரகங்களால் ஒவ்வொரு சூடு அப்படிங்கிறது தான் நேதி. இப்போ சூரியன் கூட செவ்வாய் அஸ்தங்கம், புதன் அஸ்தங்கம் எல்லாமே அஸ்தங்கமாகி போய் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் கூட புதன் அஸ்தங்கமாயிருக்கு, செவ்வாய் அஸ்தங்கமாயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 2 கிரகங்களையும் நம்ம வச்சுக்கோம். அதுக்கு மேலே எல்லாம் போணுச்சுன்னா தாங்காது. புதன் அப்படிங்கிறது காதலி, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது. எங்கேயோ போய் ஏதோ ஒரு கிரிட்டிக்கனால சுச்சுவேஷனில் இல்லை நான் ஏற்றுக்கிறேன், பரவாயில்ல நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் இந்த கடனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கம்யூனிகேஷனால் மாட்டிக்கிறது. இல்லை அப்படின்னா லவ்வருக்காக ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டையோ பார்ட் ஆஃப் நேமையோ இழக்கிறது, ஒரு பெரிய கெட்ட பேரை எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். அப்படி இல்லை, இங்கே செவ்வா அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கத்து ரீதியாக ஒரு பூமி வாங்குறாங்க, அதில் அரசாங்க ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துரும். லீகலாக அவங்க எல்லாம் பார்த்தாலுமே எனக்கு இங்கே புதன் செவ்வாய் இருக்குது அப்படிங்கிறதுனால டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் வச்சு அதனால் ஒரு பெரிய அமௌண்ட்டை இழக்கிறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் கடந்து தான் அவங்க வரணும் அஸ்தங்கிச்ச கிரகத்தினால. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரிய வழிபாடு. ஏன்னா அவர் தானே ஃபுல்லாக முழுங்கியிருக்காரு, எனக்கு இல்லை கொஞ்சமாச்சும் நற்பலனை கொடுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சு அவர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிடணும். சூரியனுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு நீர் வாக்கணும். நீர் வாத்துட்டு படசல் ஏதாச்சும் போட முடியுது அப்படின்னா பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிடணும். இதை பண்ணிட்டு வரவே நல்லாயிருக்கும். இந்த சூரியன் முடக்க ஆனாலும் சரி, அஸ்தங்க கிரகங்கள் அதோட நிறையா மாட்டிக்கிச்சினாலும் சரி இதை பண்ணலாம். இல்லை பரம்பரை தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இதை பண்ணலாம். அஸ்தகம் அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமானா கன்ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ வக்ரகிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காமனாகவே பார்த்திங்கன்னா வக்ரகிரகம்னாவே ராகு கேது அப்படின்றோம். ஆமாம், ஏன்னா அவங்க தான் இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக போவாங்க, வக்ரகிரகதியாக போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. மீதி கிரகங்கள்லாம் வக்ரமே ஆகாதானா ஆகும். அதுதான் உங்கள் சார்ட்டில் இருக்கும். செவ்வாய் வக்ரம், குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ அந்த வக்ரமாக போகுது, அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னுக்கு போகிறவர் ஒருத்தர் பின்னாடி வராரு அப்படின்னா அவரோட இயல்புலேருந்து மாறி செயல்படுறாரு. இதே சனி வக்ரமாக ஆயிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட உழைப்பை எதிர்பார்க்க முடியுமானா பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ஸ்மார்ட் ப்ளே பண்ண தான் பிடிக்கும். ஓகே, அவங்க கீழே வர தொழிலாளிகளும் அப்படி தான் இருப்பாங்க. இவங்க கீழே 10 பேரை வேலைக்கு வச்சுருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே ஸ்மார்ட் ப்ளேவாக பண்ணி ஏர்னிங்ஸ் பார்க்கணுன்னு நினைப்பாங்களே தவிர உடல் உழைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்காது. நேர்மை இருக்குமா? இருக்காது. சுத்தமாக இருக்காதானே? இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு எண்ணங்களை கொடுத்துருவார். இதில் ப்ளஸ் என்னென்னா சனி வக்ரம் அப்படின்னா
சுத்தமாக இருக்கிறது, கொஞ்சம் ஷோவப்பாக பண்ணிக்கிறது, குரு காரகத்துவத்தெல்லாம் கொஞ்சம் வந்துடும், சுக்கிர காரகத்துவம்லாம் கொஞ்சம் வந்துடும். இப்போ செவ்வாய் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இதுதான் ரொம்ப மெயின். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? செவ்வாங்கிறது கணவர், சகோதரர், அவங்க 2 பேரால் ஏதாவது பலன் கிடைக்குமா? பாதி வயசுக்கு மேலே தான் கிடைக்கும். 34, 32 அப்படி போயிடும். இந்த பெண் அப்படிங்கிறவங்க கொஞ்ச நேரம் அவங்களால நிற்க முடியாது. ஸ்டாண்டப்பாக அப்படியே ஒரு அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வருங்க, எப்போ பாரு நின்றுட்டே இருப்பாங்க, ட்ரெஸ் கடையெல்லாம் நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் செவ்வாய் நல்லாயிருக்கும், நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் செவ்வாய் வந்து நல்லா இல்லாதையும் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அந்த கால் சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். இப்போ இயல்புக்கு மாறாக ஒரு கிரகம் அதோடைய நெகட்டிவிட்டியை கொடுக்குது, அதாவது ராகு கேது தவிர மீதி கிரகங்கள் வக்ரம் அடையுதுன்ற பட்சத்தில் அதோட இயல்புக்கு மாறாக செயல்படுது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. சரி, ஆனால் அந்த வக்ர கிரகங்கள் மேலே நமக்கு பிடிவாதம், அதாவது ஈர்ப்பு அப்படிங்கிறது குறையுமா? கிடையாது. இப்போ வக்ரமாக இருக்க செவ்வாய் இருக்க ஜாதகத்தில் இருக்க பொண்ணு பாருங்கள், எப்பயுமே அவங்க தம்பியும் அவங்க புருஷனையும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால அவங்களுக்கு யூசேஜ் இல்லவே இல்லைனாலும், என் தம்பியா எனக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போனான் அப்படிங்கிறது, என் ஹஸ்பண்டா இப்போ தான் எனக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாரு அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து பண்ணும். ஏன்னா அங்கே வந்து இவங்களுக்கு ஃபுல் எம்டியாக இருக்குது. ஃபுல் எம்டியை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வக்ர கிரகங்கள் வந்து நிறைய ஈர்க்கும். இப்போ நம்ம உளவியல் ரீதியாக பேசுகிறோம். ஏன் உளவியல் ரீதியாக நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஜாதகத்தையும் மீறி ஒரு உளவியல் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே. இப்போ இந்த உளவியல் ரீதியாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனா, எதுக்கு ஒன்று நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப ஏங்கி கேட்குறோமோ அது வந்து நாங்கள் சாவறதுக்குள்ளே கொடுத்துரும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது கொடுத்துரும். அதை நம்ம மனப்பூர்வமாக இல்லை எனக்கு இது இல்லையே நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொடுக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு பாதி லைஃபு என் ஹஸ்பண்ட் எனக்கு இதை பண்ணலையே, என்னோடய தம்பி இது எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறத தான் இது பண்ணுவீங்க. சரி, இந்த காரகத்துவத்தை, அதாவது உறவினர் அந்த மாதிரி ஒரு காரகத்துவத்தை விட்டுருவோம். செவ்வாங்கிறது பூமி, நிலம், முதல் சொத்து அப்படிங்கிறது போயிடும். உங்களுக்கு முதல் சொத்துங்கிறது வாங்கி அவங்களால அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருக்க முடியாது, போயிடும். அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல்லையே இருப்பாங்க. நீங்கள் திங்க் பண்ணாதவங்களுக்குன்னு ஒரு நல்ல தசா வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த சொத்து திருப்பி வந்துடும். ஓகே. அப்படி அவங்க வாங்க முடியல அப்படின்னாலும் இவங்க விட்டுட்டு போனது இவங்க பேரனோ பேத்தியோ அவங்க அதில் தான் போய் இருப்பாங்க. செவ்வாய் வக்ரம் அது எந்த லக்னத்துக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த செவ்வாய் வக்ரமாக இருக்கவங்களுக்கு மட்டும் பாருங்கள், அந்த ஒரு சொத்து இவங்களை விட்டு போயிடும். இந்த சொத்து அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் இவங்க ரத்த வலி இதுக்கு தான் அது அந்த சொத்து அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். ஓகே. ஏன்னா அவங்க ஆன்மாவோட ஒரு கனெக்டான ஒரு பலனை வந்து அந்த வக்ர கிரகங்கள் கொடுக்குது. இப்போ ஜாதகத்திலே நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பலன் சொன்னோன்னா பாம்பை பிடின்னு சொல்கிறாங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்க? பாம்புங்கிறது ராகு, கர்மாவை வந்து ரொம்ப தூக்கி சுமந்து நின்று அதை நம்மளை ஜாதகத்தில் பிரதிபலிக்குது அப்படின்னாவே ராகு கேது தான். ராகு கேது எங்கே பிளேஸ் ஆகிருக்கு பாரு, அதை வச்சு நீ சொல்லு அப்படின்றே சொல்லிடுவாங்க. அந்த வக்ர கிரகங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நார்மலாக இருக்க ஒரு மனுஷனை விட ஒரு 100 டைம்ஸ் பெரிய ஒரு எனர்ஜியில் இருக்க ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வக்ர கிரகங்கள். இந்த வக்ர கிரகங்களால் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஆனால் என்ன இதில் வந்து மேஜராக நெகட்டிவாக வருது அப்படின்னா, இந்த வக்ரகங்களுக்காக நம்ம ஏங்குறோம்ல, அந்த பீரியடுங்கிறது 34, 32 அது வரலையுமே நம்ம வந்து ஓவராக அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. இதுதான் நமக்கு பிராப்தமாக இருக்குது. சரி, ஒரு ஜாதகத்தில் 4 கிரகங்கள் கூட வக்ரமாக இருக்குது. இப்போ அந்த ஜாதகக்காரர் வந்து இதுக்கெல்லாம் ஏங்கி தான் ஆகணும். அவரோட கர்மா அதுதான், இதுக்கு தான் ஏங்கி தான் ஆகணும். ஆனால் ஒரு நாள் அவங்க சாதனையாளர் தான். ஏன் அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாத இடத்துல தான் சாதனை அப்படிங்கிறது பிறக்குது. ஆமாம். அப்போ வந்து இப்போ 4 கிரகங்கள் அங்கே வந்து வக்ரமாக இருக்குது. 4, அதாவது புதன், செவ்வாய், எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு குரு இதெல்லாமே வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரகத்துவம் எல்லாம் அங்கே முடங்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இருக்கிறத வச்சு எப்படி பண்ணுறதுன்ற திங்கிங்லேயே கொஞ்சம் மேலே வரத்துக்கான பிராப்தங்களை கொண்டு வருவார். இந்த வக்ர கிரகங்களும் இவங்களை ஏக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 32, 34 கொடுக்குது. ஸோ ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் வந்து கிரகங்கள் வந்து எந்த பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்குது, வக்ரமாக இருக்கா, அஸ்தங்கமாக இருக்கா, ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.